வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நாம் இன்று மாலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மதுரையில் பாஜகவை சேர்ந்த ராம ஸ்ரீனிவாசன் என்ற ஒரு நபர் அருவருக்கத்தக்க வகையில் பேசிய ஒரு பேச்சு. கறி சாப்பிட்றவங்கலாம் முட்டாப்பையா அப்படின்னு பேசியிருக்கிறான். ஸோ அதை குறித்த செய்திகள் என்ன, மற்ற விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது தான் விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. ராம ஸ்ரீனிவாசன், இந்த ராம ஸ்ரீனிவாசன்ற நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா, திருப்பரங்குன்றம் போயிட்டு மறுபடியும் அந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூவை கொண்டாந்து மதுரையில் வச்சு பேசியிருக்கிறாரு. பேசும்போது என்ன சொல்கிறாரு, கறி சாப்பிட்றவங்கலாம் முட்டாப்பைய, அறிவில்லாதவன், அயோக்கியன், கயமையான சிந்தனை கொண்டவன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. இது எந்த வகையான பார்வைன்னு எனக்கு தெரியல. அதிலும் போய் மதுரையில் வச்சு பேசியிருக்காம பாருங்க. ஏன்னா நம்ம மைனர் தான் சொல்லும்போது அடிக்கடி சொல்லுவாப்புல, நீங்கள் மற்ற ஊருக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த ஊரில் எந்த ஹோட்டல் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு போய் சாப்பிடணும். மதுரையை பொறுத்தவரை நீங்கள் அதெல்லாம் கேட்க வேண்டியதே இல்லை. எந்த கடைக்கு வேணாலும் நீங்கள் போய் சாப்பிட்லாம். ஒரு தட்டுக்கடையாக இருந்தாலும் சாப்பிட்லாம், ஒரு சின்ன ஹோட்டலாக இருந்தாலும் போய் சாப்பிட்லாம், பெரிய ரெஸ்டாரண்ட்டாக இருந்தாலும் சாப்பிட்லாம், எங்கே சாப்பிட்டீங்கனாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாப்புல. அது மதுரையை பொறுத்தவரை 100% உண்மையானது. அது சைவ ஹோட்டலாக இருந்தாலும் சரி, அசைவ ஹோட்டலாக இருந்தாலும் சரி. சைவ ஹோட்டலில் ஆக்சுவலாக மதுரையில் ரொம்ப கம்மி, சரியா? சைவ ஹோட்டல்ன்றது மதுரையில் ரொம்ப ரொம்ப கம்மி. முட்டையில் இத்தனை வகையாக பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். லாப்பான்னு ஒன்று சொல்லுவாங்க, ஆஃப் ஆயில்னு சொல்லுவாங்க, பதமான ஆஃப் ஆயில் ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆஃப் ஆயிலே பதமான ஆஃப் ஆயில்னு ஒன்று இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னா, ஆஃப் ஆயிலை போட்டு அதை அப்படி இல்லை, இப்போ திருப்பு போட்ட உடனே எடுத்துருவாங்க. என்ன ஆகுனா, மேலே மட்டும் அப்படி லேசாக வெந்தாப்பில் இருக்கும், உள்ளே அந்த இது, அதாவது ஆஃப் ஆயில் நிறைய பேருக்கு சாப்பிட தெரியாது, எடுத்து வாயில் போடும்போது சைட்லலாம் வடிய விட்ருவாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது தான் அந்த பதமான ஆஃப் ஆயில். அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒன்று பார்த்தோம், வடிசல்னு ஒன்று சொன்னாங்க. வடிசல்னால் என்னன்னா, முட்டையை வெங்காயத்தோட போட்டு வெள்ளம் பண்ணிவிட்டு ஆம்லேட் பண்ணுற மாதிரி பண்ணி அந்த கல்லில் ஊற்றி, அந்த கல்லில் ஊற்றுறவுடனே லைட்டாக சூடாகும்ல, அந்த சூடாகும் போதே தட்டில் வடித்து எடுத்துருவாங்க. அந்த வடித்து எடுக்கிறதுனால அதுக்கு பேர் வடிசல். அது குளகுளம் தான் இருக்கும், ஆனால் சூடாக இருக்கும். இப்படி முட்டையிலேயே இத்தனை வகை, சிக்கனில் இன்னும் பல வகை, மட்டனு அது இதுன்னு எதை எடுத்தீங்கனாலும் எல்லாத்தையும் கறி தோசைன்ற ஒரு கான்செப்ட் மதுரையை தவிர வேறு எங்கேயுமே கிடையாதுங்க. இப்படி அசைவ உணவை 24 மணி நேரமும் கொண்டாடி சாப்பிடக்கூடிய ஒரு ஊர் மதுரை. அங்கே போய் உட்காந்துக்கிட்டு கறி சாப்பிட்றவங்களாம் முட்டாள்னு சொல்லிட்டு இருக்கிற, அப்போ உன்ன மாதிரி ஒரு பெரிய அயோக்கியம் எவனா இருப்பான்? உங்கள் ராமாயணத்தில் ராமர் கறி சாப்பிட்டாருன்னு வருது, உங்கள் பெரிய புராணத்தில் சிவபெருமான் பிள்ளைக்கறி சாப்பிட்டாருன்னே வருது, கண்ணப்ப நாயனார் வச்ச கறியை சாப்பிட்டாருன்னு வருது. இப்படி எல்லா இடத்துலையும் உங்கள் புராணம் பூரா, சாமியை பூரா கறி சாப்பிட்ட கதை இருக்குது. பத்தாவதுக்கு நம்ம ஏற்கனவே திருமுருகாற்றுப்படையில் முருகனுக்கு எப்படி படைக்கணும் அப்படின்னு நக்கீரன் எழுதியிருக்கிற விஷயத்தையே நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ இவ்வளோ உதாரணங்களை நம்ம சொல்லியாச்சு. உங்களுடைய பொதுவான மக்களின் உணவு பழக்கம் என்ன, அதே போலவே உங்களுடைய பக்தி இலக்கியங்களில் என்ன சொல்லியிருக்கு, புராணங்களில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துல இருந்தும் ரெஃபரன்ஸ் எடுத்து கொடுத்தாச்சு. ராமாயணமாக இருக்கட்டும், பெரிய புராணமாக இருக்கட்டும், திருமுருகாற்றுப்படையாக இருக்கட்டும், இன்னும் பழைய சங்ககால பாடல்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கறியும் கல்லும் பற்றி பேசாத பாடல்களே கிடையாது. கறி, மரக்கறி இல்லை புலால் உணவு, இந்த புலால் உணவை பற்றியும் அந்த புலால் உணவை எப்படிலாம் சமைச்சு எவ்வளோ ருசியாலாம் இருந்தது அப்படின்லாம் விவரணையோடு உள்ள பாடல்களும், அதே போலவே எங்கெல்லாம் கல் கிடைக்கும், எங்கெல்லாம் மது கிடைக்கும் அப்படின்றத பற்றின பாடல்களும் இல்லாத சங்க பாடல்களே கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தமிழர் வாழ்வோடு இணைந்த ஒரு விஷயம் இந்த புலால் உணவு அப்படிங்கிறது.
ஆனால் இந்த பிஜேபி சங்கி பயலுக தொடர்ந்து இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? சைவ உணவு சாப்பிட்டா புத்திசாலி, சைவ உணவு சாப்பிட்றவன் ரொம்ப அமைதியானவன், சைவ உணவு சாப்பிட்றவன் தான் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தேவநாதன் என்ன பண்ணான்? சைவ உணவு சாப்பிட்டு கருவறையில் பெண்களை கூப்பிட்டு போய் காம உல்லாசத்தில் இருந்தான். இந்த ராம ஸ்ரீனிவாசன் மேலேயே ஏகப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்குங்க. சரியா? ஜெயேந்திர சரஸ்வதியிலேருந்து எல்லார் மேலேயும் குற்றச்சாட்டுகள், ஊழல்கள். கேடி ராகவன், எத்தனை பேர் நம்ம பேர் சொல்லணும்? அதாவது தங்களை பார்ப்பனர்களாகவும் சைவ உணவு மட்டுமே சாப்பிடக்கூடியவர்கள்னு அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் மீது எத்தனை வகையான பாலியல் குற்றச்சாட்டுகள். பாலியல் குற்றச்சாட்டுனா நம்ம சொல்றது என்னன்னா, பாலியல் உறவை நம்ம சொல்லலை, குடும்பத்தை தாண்டி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்னு எத்தனை இடத்துல பார்க்குறோம். அவ்வளோ பேரும் சைவ உணவு சாப்பிட்றவங்க தான். அப்போ இதில் என்ன உணவுல என்னையா இருக்குது? விளக்கண்ண மாதிரி பேசிகிட்டு இருக்க. ஏன் ஊன் தட்டப்பா? அதாவது சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் பாட்டி வீட்டுக்கு போவோம். அப்போது நானும் எங்கள் சித்தி பசங்க எல்லோரும் உட்காந்துருப்போம். அந்த எங்கள் பாட்டி வீட்டில் அந்த கறி இல்லைன்னா கருவாடு இதெல்லாம் பண்ணாங்கன்னா பரிமாறுவாங்கல்ல, 3 பேரும் அடுத்தவன் தட்டை பார்த்துக்கிட்டே இருப்போம். அவன் தட்டில் நிறைய இருக்கான், நம்ம தட்டில் நிறைய இருக்கான்னு. அப்போ எங்கள் பாட்டி எதாவது சொல்லுவாங்க, பாட்டின்னு சொல்லக்கூடாது, எங்கள் ஊர் வழக்கப்படி சொன்னால் ஆச்சின்னு தான் சொல்லுவோம். எங்கள் ஆச்சி என்ன சொல்லுவாங்க? தட்டை பார்த்து, ஊன் தட்டை பார்த்து சாப்பிட்றான், அவன் தட்டை ஏன் பார்த்துட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே நமக்கு என்ன சொல்லி வளர்க்கப்படுகிறோம்? நீ சாப்பிடும்போது ஊன் தட்டை பார்த்து சாப்பிடு, அடுத்தவன் தட்டை பார்க்காத. அடுத்தவன் என்ன சாப்பிட்டா உனக்கு என்ன? உனக்கு என்ன வலிக்குது? அடுத்தவன் உணவின் மூலமாக அவனது ஒழுக்கத்தை பற்றி பேசுறிய, உன்னை விட அயோக்கிய பய உலகத்தில் எவனாவது இருப்பானா? உண்ணும் உணவுக்கும் அவனது ஒழுக்கத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நீங்க தான் புதுசா இப்படி ஒரு கான்செப்டே, உலகத்துல இல்லாத ஒரு கான்செப்டை உருவாக்கி வச்சிருக்கிற. உலகம் பூரா பார்த்தீங்கன்னா வெறும் வெஜ்ஜு சாப்பாடு எவனுமே சாப்பிட மாட்டான். நாம தான் வந்து பணத்தட்டுப்பாட்டின் காரணமாகவும் இப்படி நம்ம மனதில் ஒரு தடையை ஏற்படுத்திய காரணத்தினாலும் இப்போ குறிப்பிட்ட நாட்களில் சைவம் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு வந்துட்டோம். செவ்வாய்க்கிழமை சாப்பிடக்கூடாது, வியாழக்கிழமை சாய்பாபாவுக்கு, இல்லை சரி குரு பகவானுக்கு, அப்புறம் வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு ஆகாது, சனிக்கிழமை பெருமாளுக்கு ஆகாதுன்னு வாரத்தில் 4 நாளாக கட் பண்ணி விட்டாங்க. மிச்சம் இருக்கிறதே திங்கள் புதன் வியாழன், 3 வியாழன் கூட இல்லை, சனி ஞாயிறு திங்கள், இந்த 3 நாள் தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இவனுங்க வந்து என்ன பண்ணி வச்சிருக்காங்க? இருக்கிற எல்லா நாளையும் கெடுத்து வச்சது மட்டும் இல்லாமல் சாப்பிட்ற சாப்பாட்டை அசிங்கப்படுத்துகிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவர்கள் வந்து பரோட்டாவில் இது இருக்குது, மைதாவில் செஞ்சதும்மா. பரோட்டா மைதாவில் செஞ்சது அது சாப்பிடாதன்னு சொல்கிற அதே நாய் பூரி மைதாவில் செஞ்சது சாப்பிடாதன்னு எவனா சொல்கிறானா? பூரி கிழங்கை வந்து மாமா சாப்பிட்றாருன்றதுனால அதை சொல்ல மாட்டாங்க. உண்டா இல்லையா? பரோட்டாவை சொல்கிற, பூரி என்னைக்காவது சொல்லியிருக்கியா? இந்த பிரியாணியை பற்றி எவ்வளோ அருவருப்பாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசுகிறாங்க. காரணம் என்ன? 50 ரூபா கொடுத்தா ஒரு பீஸ் சிக்கனு, ஒரு முட்டை, கொஞ்சம் சாப்பாடு, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேவையான அந்த வெங்காயம் எல்லாமே கிடைக்குது. ஒரு ஏழைக்கு ஒரு சத்தான உணவு கிடைச்சாலே இவங்களுக்கு ஆகாது. சத்தான உணவு சாப்பிட்றதுனாலே இவனுக்கு வயிறு எரியும். அந்த வயிற்றெரிச்சலோட வெளிப்பாடாக தான் இப்போ அந்த ராம ஸ்ரீனிவாசன்ற அந்த காம கொடூரன் வந்து பேசி வச்சிருக்கிறான். அசைவம் சாப்பிடுபவர்கள் முட்டாள்கள். இந்த முட்டாள்கள்கிட்ட தானே நீ வந்து ஓட்டு கேட்கணும். யார்கிட்ட போய் வேற போய் பார்ப்பனர்களை மட்டும் ஓட்டு போட சொல்லி அவங்கள மட்டும் வச்சு ஓட்டு போட்டு நீ ஆட்சி அமைச்சிங்க? செஞ்சாலும் செஞ்சுருப்பாங்கங்க. அம்பேத்கர் இல்லைன்னா, அம்பேத்கர் வந்து தான் எல்லாருக்கும் ஒரே ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டு, அந்த ஒரு ஓட்டுக்கு மதிப்பு ஒரு மதிப்பு அப்படின்னு சொல்லி கொண்டது சமமாகினது. ஆனால் அது மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணியிருப்பாங்க? பார்ப்பனர்கள் மட்டும்தான் எலெக்ஷனில் நிற்கலாம், பார்ப்பனர்கள் மட்டும் தான் ஓட்டு போடலான்னு சட்டமே கொண்டு வந்தாலும் கொண்டு வந்திருப்பாங்க. செஞ்சாலும் செய்வாங்க இவனுக்கு திருட்டு பயிலுங்க. இல்லை அதை நோக்கி தான் இந்த பிஜேபி அரசாங்கமே நகர்தா ஓட்டு கூட நமக்கு சந்தேகங்கள் எப்பவும் நம்ம எழுப்பிட்டு தான் இருக்கிறோம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கிங்க, உணவுக்கும் ஒருவரின் ஒழுக்கத்துக்கும் எப்படி சம்மந்தப்படுத்த முடியும்? இதை நம்ம பல உதாரணம், இந்த உதாரணத்தை பல முறை சொல்லியிருக்கிறோம். 2 பெரிய வெளிநாட்டு அரசியல் தலைவர்கள், அதில் ஒருத்தர் வந்து முழுக்க சைவ உணவு மட்டுமே சாப்பிடக்கூடியவர், மது அருந்த மாட்டார், புகைப்பிடிக்க மாட்டார், வேறு எந்த பெண், அவர் ஒரே ஒரு பெண்ணை மட்டும்தான் காதலித்தார், வேறு யாரு கூடயும் அவர் பழகினதே கிடையாது. அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா விடிகாத்தாலேயே வேற எந்திரிச்சிடுவார். இப்படி இதெல்லாம் வச்சிருக்கக்கூடிய ஒருத்தர் நல்லவர் தானே பொதுவாக நம்ம பார்வையில் பார்ப்போம். இந்த பழக்கங்கள்லாம் இருந்தது யாருக்குன்னா ஹிட்லருக்கு. 2ஆம் உலக யுத்தத்தை ஆரம்பித்த ஹிட்லருக்கு தான் இவ்வளோ பழக்கமும் இருந்தது.
இன்னொரு நபர் எப்போதுமே சுருட்டு பிடிச்சிக்கிட்டே இருப்பார். காலைல 11 மணிக்கே ட்ரிங்க் அடிக்க ஆரம்பிச்சிடுவார். காலைல 10 மணிக்கு தான் எந்திரிப்பார். 2 கல்யாணம், 2 தடவை டைவர்ஸு, 3வதாக ஒரு லவ்வர் வேற. இவர் யாருன்னா 2வது உலக போரை முடிவுக்கு கொண்டு வந்து உலகில் அமைதியை நிலைநாட்டிய வின்சன் சர்ச்சில். இந்த உதாரணத்தை பல தடவை சொல்லிட்டோம். நம்ம இதை ஒரு தடவை இல்லை, உணவு கூட விட்ருங்க. நான் மது பழக்கத்தையே நான் சொல்லியிருக்கிறேன். ஒருத்தன் குடிகாரனாக இருந்தான்னா அது அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கு மட்டும்தான் பிரச்சனை. ஆனால் அவன் வந்து தன்னுடைய மகனோ காதலிக்கிறாங்க அப்படின்றப்போ வரவேற்று கல்யாணத்தை பண்ணி வச்சான்னா அவன் தான் முற்போக்கு சிந்தனையாளர். உடனே பாருங்க, கிருஷ்ணவேல் சொல்லிட்டாரு, மது அருந்து போவர் தான் முற்போக்கு சிந்தனையாளர்னு எவனாவது வந்து கமெண்ட் போட்டுக்கிட்டு இருப்பான். ஒருத்தர் குடிக்க மாட்டார், அசைவம் சாப்பிட மாட்டார், பான் பேரட் போட மாட்டார், புகைப்பிடிக்க மாட்டார், டெய்லி காலைல 4 மணிக்கு எந்திரிப்பார், பொண்ணு லவ் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் ஆணவ கொலை பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் அவர் நல்லவரா? ஸோ தயவு செய்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க. உணவுக்கும் ஒருவரின் தனிப்பட்ட ஒழுக்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த மாதிரி முட்டாள்களின் பேச்சை புறம் தள்ளுங்க. இதை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.